இந்த 3 டெஸ்ட் பண்ணால் உங்கள் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை ஏர்லியராக தெரிஞ்சுக்கலாம். லிப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ, அப்போபி, ஹெச்எஸ்சிஆர்பி. லிப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ இது உங்கள் பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கேரி பண்ணுற பார்ட்டிகல்ஸ். இது ஜாஸ்தியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போபி பேட் கொலஸ்ட்ரால்னா எல்டிஎல் லெவல்ஸ் மட்டும்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் அப்போபி டெஸ்ட்டில் ஐடிஎல், விஎல்டிஎல்னு இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே பார்த்துடலாம். இதுவும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஹெச்எஸ்சிஆர்பி ஹார்ட் அட்டாக்கு காரணம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஃப்ளமேஷனும் தான். ஸோ உங்கள் பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷனை தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் தான் இந்த ஹெச்எஸ்சிஆர்பி. ஃபேமிலியில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா யங் ஏஜ்ல இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணி உங்களுக்கும் அந்த ரிஸ்க் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இருதயம் காப்போம். இந்த 3 டெஸ்ட் பண்ணால் உங்கள் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை ஏர்லியராக தெரிஞ்சுக்கலாம். லிப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ, அப்போபி, ஹெச்எஸ்சிஆர்பி. லிப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ இது உங்கள் பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கேரி பண்ணுற பார்ட்டிகல்ஸ். இது ஜாஸ்தியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போபி பேட் கொலஸ்ட்ரால்னா எல்டிஎல் லெவல்ஸ் மட்டும்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் அப்போபி டெஸ்ட்டில் ஐடிஎல், விஎல்டிஎல்னு இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே பார்த்துடலாம். இதுவும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஹெச்எஸ்சிஆர்பி ஹார்ட் அட்டாக்கு காரணம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஃப்ளமேஷனும் தான். ஸோ உங்கள் பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷனை தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் தான் இந்த ஹெச்எஸ்சிஆர்பி. ஃபேமிலியில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா யங் ஏஜ்ல இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணி உங்களுக்கும் அந்த ரிஸ்க் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இருதயம் காப்போம்.